ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சான்ஸே இல்லையே, என்னால நம்பவே முடியல புலி முட்டை. இப்ப யோசிச்சு பார்த்தா கூட இது கனவா நிஜமான சந்தேகமாவே இருக்கு. ஐயோ, இது கனவு இல்ல சின்னதா, நிஜம்தான். ஆஹா, நிஜம்தான் புலி முட்டை. ஆனா நம்பவே முடியாத நிஜம். இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சு நாம எல்லாம் கவலைப்பட்ட நிஜம். இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு நாம ஆசைப்பட்ட நிஜம் இது. அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை புலி முட்டை. சரவணன் இந்த அளவுக்கு மனசு மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அவனோட இந்த அதிரடி மாற்றம் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி இருக்குல்ல? ஒரு மேஜிக்கும் இல்லைங்க சின்னதா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். இது மேஜிக் எல்லாம் இல்ல, இது உன்னோட புத்திசாலித்தனம். நீ சூப்பரா யோசிச்சு பக்காவா பிளான் போட்டு சரவண மனசையே மாற வச்சிட்டியே. நீ கிரேட் புலி முட்டை. உன் அளவுக்கெல்லாம் என் பிரெயின் வேலையே செய்ய மாட்டேங்குது. கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? போங்க சின்னதா. ஐயோ புலி முட்டை, நான் கிண்டல்லாம் பண்ணல, உண்மையாதான் சொல்றேன். ஆமா, உனக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு? சொல்ல மாட்டேன், போங்க. ஏய் இரு, சொல்லுங்கறல. நீ பாட்டு கிளம்பிட்டு இருக்க. சொல்லு, எப்படி பண்ண சொல்லு. இப்ப என்ன சொல்ல சொல்றீங்க? நான் உன்னை கிண்டல் அடிக்கிறதுக்கெல்லாம் கேட்கல, நிஜமாவே கேக்குறேன். அப்பா சொன்னா அண்ணன் கேப்பாருன்னு உனக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? நீங்க கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்கு. என்ன? நம்பிக்கை இருந்துச்சு, அவ்வளவுதான். ஓ, அதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? மாமா சொல்ற விதத்துல சொன்னா கண்டிப்பா பெரியத்தா மனசு மாறும் நம்பினேன். அதோட சேர்த்து நான் கும்பிட்டு சாமி என்ன கைவிடல, பெரியத்தனோட மனச மாத்திருச்சு. ஆனா உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயம் புலி முட்டை. சரவணனை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பல வருஷம் கழிச்சு என்னோட பழைய சரவணனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சரவண உடம்புல அப்பாவோட ரத்தம் தானே ஓடுதுன்னு நீ சொன்ன. அது சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்து சரவணன் நிரூபிச்சிட்டான் புலி முட்டை. நம்மளோட குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டான் புலி முட்டை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் சின்னதா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ பெரிய பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்ச மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்ன. ஆனா நீயும் நானும் சரவண மாறினதை பத்தி நினைச்சு சந்தோஷப்படுறோம். ஆனா சரவண இப்படி ஒரு முடிவெடுத்தது நினைச்சு அம்மாவும் ரம்யாவும் செம ஷாக்ல இருப்பாங்கல்ல? ஆமாங்க சின்னதா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஏதாவது பிளான் பண்ணி அண்ணன் மனசை மாத்தாம இருக்கணும். பெரியத்தா மனசு மாற மாட்டாரு. இனிமே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அத்தை ரம்யாவை நினைச்சு கவலைப்படாதீங்க, அவங்க ரெண்டு பேரையும் பெரியத்தானே பாத்துப்பாரு. அதெல்லாம் சரிதான் புலி முட்டை. அதுக்காக நாம சும்மா இருந்துடக்கூடாதுல்ல. அப்பா கிட்ட சொல்லி சரவணனுக்கு சீக்கிரத்திலேயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடணும். அதுக்கான ஏற்பாட இமிடியேட்டா ஆரம்பிச்சிடணும். என்ன சொல்ற நீ? மாமாவை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? இந்நேரம் மாமா அதுக்கான வேலைய ஆரம்பிச்சிருப்பாரு. சண்முகம். நாடிமுத்து, என்னப்பா போன் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, எப்படிப்பா இருக்க? இன்னைக்கு பயங்கர சந்தோஷத்துல இருக்க நாடிமுத்து. எனக்கு கால் தரையில நிக்கல, அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. என்ன சண்முகம், நீ இவ்வளவு உற்சாகமா பேசி நான் பார்த்ததே இல்லையாப்பா. அப்படி என்னப்பா விசேஷமா நடந்துச்சு? என்னப்பா சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. நம்ம சரவண அம்மா பிள்ளையாச்சே, அவங்க சொல்லியும் கேட்காம கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டானா? ஆமா நாடிமுத்து, எனக்கும் அதான் ஆச்சரியமா இருந்தது. எங்கடா அவங்க அம்மா பேச்ச கேட்டு அவன் வழி மாறி போயிருவானு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இப்பதான் சொந்தமா யோசிச்சு சுயமா ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கான். எங்க அந்த கமிஷனர் பொண்ண வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்துருவானு சொல்லி என் ஈர கொலையெல்லாம் நடுங்கி போயிருந்த நாடிமுத்து. எங்க குலதெய்வம் தான் அவன் மனசுக்குள்ள போய் அவன் மனச மாத்தி இப்படி எல்லாம் செய்ய வச்சிருக்கு. இப்பதான் நாடிமுத்து மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சண்முகம். அது மட்டும் இல்ல நாடிமுத்து, இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணுன்றதுக்காக தான் உனக்கு போன் பண்ணேன். அவன் இப்பதான் நம்ம பேச்சை கேட்டு நல்ல வழிக்கு வந்திருக்கான். இதே சூட்டோட சூட்டா அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு என்னப்பா, சந்தோஷமா பண்ணி வச்சிடலாம். ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இன்னொரு நல்ல விஷயமும் கூடி வரும்னு சொல்லுவாங்க. நீ சொன்னதும் தான் ஞாபகம் வருது. நம்ம பவானி சேர்மன் இருக்காருல, அவர் பொண்ணுக்கு நல்ல வரனா பாத்துக்கிட்டு இருக்காரு.
சொத்து பத்து நிறைய இருக்கு. அத கௌரவமா நிர்வாகம் பண்ற மாதிரி ஒரு நல்ல படிச்ச மாப்பிள்ள கிடைச்சா போதும்னு சொன்னாரு. உன் மகனை சந்தோஷமா ஒத்துக்குவாருப்பா. சரின்னு சொல்லு, இப்பவே பேசி முடிச்சிடலாம். இல்ல நாடிமுத்து, நான் ஒண்ணு மனசுல வச்சிருக்கேன். நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன்னா சொல்லு, நான் சொல்றேன். என்ன சண்முகம், நீ கேட்டு ஏதாவது தப்பா நினைச்சிருக்கனா? தயங்காம சொல்லு சண்முகம். இல்ல நாடிமுத்து, மூத்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே சின்னவனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கலாம்னு நம்ம நினைச்சோம். மூத்தவன் அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு அப்படி இப்படின்னு பண்ணி எல்லாமே தலைகீழா போச்சு. கடைசியில என் நண்பனுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு நினைச்சு தினம் ராத்திரில நான் தூங்காம துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் நீயும் மனசுல பெரிய மனக்கோட்டையெல்லாம் கட்டியிருப்பல்ல, உன் பொண்ணும் மனசுக்குள்ள எப்படிலாம் ஆசையை வளர்த்துருக்கும்ல, எல்லாத்தையும் குழி தோண்டி போதிச்சிட்டோம்னு தினம் குற்ற உணர்ச்சி என்ன குத்தி கிழிக்குது. அதனால அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உன் பொண்ண என் பையனுக்கு கட்டி வைக்கலான்னு கேக்குறேன். என்னப்பா சொல்ற? என்ன நினைப்புத்து, என்ன யோசிக்கிற? என்னடா கல்யாணம் ஆக போற கடைசி நேரத்துல விட்டுட்டு ஓடி போனவனாச்சே, இவனை நம்பி நாம எப்படி பொண்ணை கொடுக்கறது யோசிக்கிறியா? நாடிமுத்து, அதெல்லாம் அவன் அம்மா பேச்சை கேட்டு பண்ணது. இப்ப அவன் மாறிட்டான் நாடிமுத்து. அவனுக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொல்ல. என் மக உன் வீட்டுல வாழறத விட எனக்கு வேற என்னப்பா சந்தோஷம் இருக்க போகுது? ஆனா மறுபடியும் உன் மூத்த மகன் அவன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு மனசு மாறிடுவானு தயக்கமா இருக்கு. நாடிமுத்து, நீ நினைக்கிற மாதிரி அவன் பழைய சரவணன் கிடையாது. அவன் பேசிட்டு இருக்கும் போது சொன்னான், நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதை விட ஆம்பளையா வாழணும்னு தான் ஆசைப்படுறேன்னு சொன்னான். ஓ, அந்த ஒரு வார்த்தை எனக்கு தைரியம் குடிச்சு நாடிமுத்து. அந்த தைரியத்தில் தான் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேனே. சரி சண்முகம், நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா, பேசி முடிச்சிடலாம். அப்புறம் என்ன ஏதாவது ஒரு நல்ல நாள்? நாளைக்கே நல்ல நாள் தான். நான் என் குடும்பத்தோட வர்றேன், நீ என் மருமகளை ரெடி பண்ணி வெய்யி. இந்த பொண்ணு பாக்குற படம்லாம் வேணாம். ஏன்னா அவனுக்கு தான் ஏற்கனவே பொண்ணு தெரியும்ல. நாம தட்டை மாத்திக்குவோம், உடனே கல்யாண தேதியும் குறிச்சிருவோம். சரியா? ஏது நீ போற வேகத்தை பார்த்தா நாளைக்கே உன் பையனை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லி கையோட கூட்டு போயிடுவ போல இருக்க. ஏன் நான் கூட்டு போறேன்னு சொல்ல நீ ஒத்துக்க மாட்டியா என்ன? என்னப்பா நீ, இது உன் வீட்டு பொண்ணு, எப்ப வேணாலும் வந்து உரிமையோட கூட்டிட்டு போ. நான் வேணான்னு சொல்லல. இது போதும் நாடிமுத்து, இது போதும். மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி சண்முகம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வச்சிட்டுமா?